யூஎஸ்பி ஆஃப் பெரிஸ் ஸ்ட்ராட்டஜிஸே ஒரு மாற்றி யோசி அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. அந்த யூனிக் ஒரு என்ன சொன்னீங்க? அதாவது யூஎஸ்பி, என்னோடய யூஎஸ்பிங்கிறதே யூஎஸ்பி தான். எப்படின்னா யூனிக் சக்ஸஸ்ஃபுல் பாத். ஓகே, தனித்துவமான வெற்றிகரமான பாதை ஒவ்வொருத்தருக்கும் அமைச்சு கொடுக்கணும். ஏன்னா இருக்கிற பாதையில் நடக்கிறவன் தலைவன் அல்ல, அவன் அதில் போகிற இன்னொரு வழக்கமான ஒரு ஆளாக போயிடுவான். 10-11 தலைவன் அப்படின்னு சொன்னால் அவன் தனித்துவமான பாதையில் பயணிக்கணும். பாதையை உருவாக்குறவன் தான் தலைவன். ஒரு மாற்று பாதை, ஒரு மாற்று யார் எங்கிட்ட வந்தாலும் அவர் தலைவனாகும். ஆஹா பலே. ஸோ அவருக்கு நம்ம என்ன பாதை, அவர் பாதை அமைச்சிடும், பாதைக்கான வழியை நம்ம காட்டுவோம், பாதை அவர் அமைக்கிற மாதிரி. ஸோ யூனிக் சக்ஸஸ்ஃபுல் பாத். விதையை நான் போட்டுருவேன், நீ மரமாக வளர்த்துக்கின்ற மாதிரி. ஆமாம், ஒரு தனித்துவமான வெற்றிகரமான பாதை, இந்த பாதையில் பயணிச்சிங்கன்னா சரியாக வரும். அப்போ அவர் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அவர் பாதையை போட்டுருவார். ஸோ பெரிஸோட ஸ்ட்ராட்டஜிஸ் நான் உங்களுக்கு பாதை போட்டு தரேன்றதில்லை, பாதை எப்படி போடுறதுங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல், மாற்று சிந்தனை. ஸோ அவர் பாதையை உருவாக்கி அவர் ஒரு தலைவனாக, ஸோ நிறைய தலைமை பண்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ராட்டஜியில் அது ஒரு என்னுடைய டேக்லைன். அதுதான் மெயின் பாயிண்ட். அதுதான் அது மாதிரி பார்ட்னரிங் ஃபார் எலிவேஷன், ஒருத்தர் உயர்த்துறதுக்கு அடுத்த அதற்கான 40 கண்ட்ரி வரையும் டேக் ஆஃப் கொண்டு போய் அது நிச்சயமாக ஒரு பெரிய அதிசயம்தான், ஒரு ஆச்சரியம் தான். இதெல்லாம் அதான் நம்ம, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நடக்கிறது நம்ம வேலை, இலக்கை நிர்ணயிக்கிற இறைவன். நம்ம இலக்கை நிர்ணயிச்சுன்னு நினைப்போம், ஆனால் அது நம்ம இல்லை. ஒரு பொது வெளியில் வரும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வாழ்வியலாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயமா இருக்கணும். நான் அதை தான் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் தான் பயணிக்குது. ஒருத்தருடைய வாழ்வியல் என்ன, அவருக்கான வளம் என்ன, நலம் என்ன, அதில் சார்ந்து அவர் சமுதாயத்துக்கு என்ன பண்ண போனார். நான் ஒருத்தரை உருவாருன்னா அவரை மட்டும் உருவாகக்கூடாது, அவர் சமுதாயத்துக்கு எப்படி போக போகிறாரு, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய தொழில் எப்படி ஒரு சொசைட்டிக்கு ஒரு வெல்ஃபேருக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து கொண்டு வந்து நினைக்கிறேன். அதாவது அறம் சார்ந்த வணிகம் சொல்கிறாங்க இல்லையா, அறம் சார்ந்து வள்ளுவம் சொன்னது தான் அறம் சார்ந்த வணிகம். அந்த வகையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், ஒரு கல்லூரி செயலாளர் தாளாளராக இருந்திருக்கிறேன். ஒரு 1800 மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் செயலாளர் பொறுப்பை இருக்கும்போது, நான் அந்த பொறுப்பை நிறைவு செய்யும்போது 4600 கொண்டு வர முடிஞ்சது. நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் மீ, டீம் ஒர்க். ஏன்னா டீம் பில்டிங், ஒரு லீடராக இருக்கிறவன் டீம் பில்டிங். இந்த இடத்துல ஒரு சர்வன்ட் லீடர்ஷிப்பை பார்க்குறேன் நான். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லேயும் நீங்கள் லோகோவாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அதோடைய அந்த 7 ஆண்டு காலத்தில் உள்ள இறங்கி வேலை பார்க்குறதுன்னு வாங்கல, அது மாதிரி போயிட்டீங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சர்வன்ட் லீடர்ஷிப் சொல்லலாம், அல்லது கிராஸ் ரூட் லெவல் லீடர்ஷிப் சொல்லலாம். அதான் தொண்டனாகவே அடிவேர்லேருந்து ஆணிவேர்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இது. நான் சொன்னதாக ஒரு ஆட்டிடியூடு, நம்ம இருக்கக்கூடிய சூழல். எனக்கு வேடிக்கையாக சொல்லணும்னா, நான் படிக்கிற போது ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பேன். ஏன்னா அவங்க அனுப்பி விட்டது ஒரு சீரியஸ்னஸோடு அனுப்பலை. போடா போய் ஜாலியாக காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு ரொட்டி கம்பெனிக்கு வந்துடுறா அப்படின்னாங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு போக வேண்டியது, நல்லா சினிமா பார்க்க வேண்டியது. அது பார்த்திங்கன்னா ஒரு 365 நாளில் கல்லூரி நமக்கு அதிகபட்சம் எடுத்தோம்னா ஒரு 200-250 நாள் இருக்கும் வச்சுங்க. பட் நான் 300 சினிமாவுக்கு மேலே பார்த்துருப்பேன். எங்களுக்கு 8 to 1 காலேஜ், 1 மணிக்கு முடிஞ்சோடனே முதல்ல சினிமா தேட்டரில் இருப்பேன். ஸோ அதில் வேடிக்கை என்னென்னா, அன்றைக்கி ஒரு விளையாட்டுத்தனமான வாழ்க்கை, நமக்கு ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. ஏன்னா வீட்டில் ஜாலியாக போயிட்டு வந்தாங்க, என்ஜாய் பண்ணோம். பட் என்னோடய 48 வயசில் நிறைய அனுபவங்கள் வந்துடுச்சு, நிறையா கற்றுக்கிட்டோம். தொழில் ரீதியில் நம்ம வாழ்வியலில் நிறையா கற்றுக்கிட்டனால நான் MBA 48 வயசில் முடித்தேன். இதை நான் சொல்லக்கூடிய செய்தியை கேட்குற நண்பர்கள், பார்க்குற நண்பர்கள் அப்போ நம்மளும் இப்படி தெரியல, இப்படிலாம் இருக்கலாம் போல நினச்சிடக்கூடாது. அப்படிலாம் இருந்து கூட நான் அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேஜில் மாறி இருக்கேன்னா, உங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையே ஒரு டிஃபைன்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்குன்னா, யூ கேன் கம் அப் மோர் தென் மீ.